Hi viewers, welcome to Jacqueline Max 10th சமச்சீர் நியூ சிலபஸில் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை எக்ஸசைஸ் 1.3 பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய். எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு எதில் இருக்கணுமா என். என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். இட்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 1 2 3 எக்ஸெட்ரா என் டேர்ம்ஸ். அதோட கண்டிஷன் y is equal to 2x கொடுத்துருக்காங்க. பி ரிலேஷன்ஸ் ஆன் என். என்னோட ரிலேஷன்ஸாக இருந்ததுன்னா ஃபைண்ட் தி டொமைன்னா என்ன, கோடொமைன் அண்ட் ரேஞ்ச், இந்த மூணு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ரிலேஷனா அப்படிங்கிறத எஸ் ஆர் நோ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் ஒய்க்கு கண்டிஷன். ஸோ எக்ஸ் xோட எலமெண்ட் started from 1 2 3. so 2 3 4 5 6 etc. n terms is a domain. Then next condition find out பண்ணிக்கோங்க. y is equal to 2x is a y. So is also write 1 2 3 4 5 6 7 8 etc. n times. நோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் 1 அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 1 is equal to 2. ஸோ ஒய்யோட வேல்யூ 2. தென் எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 எடுத்துட்டேன் அப்படின்னா தென் ஒய்யோட வேல்யூ 2 into 2 4. தென் எக்ஸோட வேல்யூ 3. தென் ஒய்யோட வேல்யூ 6. தென் எக்ஸோட வேல்யூ 4. தென் ஒய்யோட வேல்யூ 8. இப்படி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா டொமைன் எழுதிக்கலாம். டொமைனில் எவ்ரி எலமெண்ட்ஸும் நமக்கு டொமைனாக தான் வரும். ஸோ 1 2 3 அப்படின்னு ஆர்டராக என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்னா டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா n டைம்ஸ் இப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டேன். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க, கோடொமைன். கோடொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். கோடொமைன் அப்படின்னா இந்த செட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா கோடொமைனாக வரும். ஸோ இதை ஆல்சோ எப்படி எழுதிக்கலாம், அதே மாதிரி தான் 1 2 3 4 5 etc. Then next one range of R is equal to range of R na டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு ரிலேஷன் பேருக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு என்ன தான் ரேஞ்ச். ஸோ 2 4 6 8 எக்ஸெட்ரா 2 4 6 8 ஈவன் டேர்ம்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு எந்த வரும்னா ரேஞ்சாக வரும். ஸோ 3 வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். தென் இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன்? எஸ். ஒய் எவ்ரி இமேஜ் ஹேஸ் யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரிலேஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் படி எஸ், இட் இஸ் எ ரிலேஷன். Hence we prove. Second sum, let x is equal to 3 4 6 8 value கொடுத்துட்டாங்க. Determine whether the relation r is equal to x comma f of x. f of x ஓட condition என்ன, x squared plus 1 is a function from x to n. இது ஒரு ஃபங்க்ஷனா ஆர் நாட் அப்படிங்கிறத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்னது, 3 4 6 8. Then f of x
இங்கே ஒய் கொடுக்கல, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ வேல்யூ எழுதிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்தோன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஸோ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? தென் எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? தென் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தென் இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 17. தென் எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 37. தென் எக்ஸோட வேல்யூ 8 எடுத்துக்கிட்டோன்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 65. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த பாயிண்ட்டை மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோடொமைனில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்குவோம். 10 the next value is 17, the next value is 37, then the next value is 65. ஸோ 3க்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 10. தென் 4க்கு உங்களுடைய ஆன்சர் வந்து இஸ் 17. தென் 6க்கு ஒரு ஆன்சர் இஸ் 37. தென் 8 ஒரு ஆன்சர் இஸ் 65. ஓகேவா? Here is a function or not? Yes, it is a function because every image has unique pre-image. So it is a function. ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு ப்ரீ இமேஜ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். தேர்ட் சம், given the function f from x tends to x square minus 5x plus 6. இதான் ஃபங்க்ஷன். எவாலுவேட் பண்ணணுமா? ஒவ்வொரு வேல்யூவும் எவாலுவேட் பண்ணணும். மொத்தம் எத்தனை? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு given sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா given f of x is equal to x square minus 5x plus 6 is a given sum. So first find out பண்ணுறது f of minus 1. x ஓட வேல்யூ பதிலாக minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். minus 1 the whole square minus 5 into minus 1 plus 6 then is equal to 1 plus 5 plus 6 then is equal to 12. f of minus 1 is equal to 12. Then second option, f of 2a is equal to, apply பண்ணுங்க, x இருக்க வேல்யூ 2a the whole square minus 5 into 2a plus 6 then is equal to 4 into a square minus 10 into a plus 6. தென் இதை ஸ்லிப் பண்ணி எழுதணும் அப்படின்னா என்ன வரும்னா a minus x into a minus 4. f of 2a உட ஆன்சர். தென் தேர்ட் ஆப்ஷன் f of 2 then is equal to 2 square minus 5 into 2 plus 6 is equal to 4 minus 10 plus 6 then is equal to 0. f of 2 fourth option f of x minus 1 is equal to x minus 1 the whole square minus 5 into
x minus 1 plus 6 then is equal to the a minus b the whole square formula இருக்கு. So x square minus 2x plus 1. So minus 5 உள்ள கொண்டு multiply பண்ணுங்க. minus 5 into x plus 5 plus 6 then is equal to x square minus 7 into x. So 1 plus 5 6, 6 plus 6 12 plus 12 then is equal to x minus 4 into x minus 3 is the answer. f of x minus 1 oda answer. Fourth sum பாருங்க. A graph representing the function f of x is given in figure 1.6. இதான் the graph. It's clear that f of 9 oda value is equal to 2 அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. Find the following values of the function. இப்போ f of 0 உடைய வேல்யூ என்ன? f of 7, f of 2, f of 10 எல்லாமே நம்ம கிராஃபை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிராஃபை நல்லா கவனமாக பாருங்கள். f of given வேல்யூ என்னது? f of 9 is equal to 2 என்ன ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை ஏ. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? f of 0. f of 0 உடைய வேல்யூ பாருங்கள். f of 0க்கு வந்து நேராக இந்த பாயிண்ட் இங்கே கிராஃப் வந்து டச் ஆகிருக்கு அப்படின்னா f of 0க்கு நேராக, அதாவது ஒய்யோட ஆன்சர், இது எக்ஸோட ஆன்சர். ஸோ 0க்கு நேராக பாயிண்ட் வந்து 9ல் டச் ஆகிருக்கு இந்த கிராஃப். ஸோ f of 0 is equal to 9. பி ஆப்ஷன் பாருங்கள். பி ஆப்ஷன் f of 7 எக்ஸோட வேல்யூ 7. 7க்கு நேராக உங்களோட பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கிராஃப் எங்கே போய் டச் பண்ணியிருக்கு? 7 தான் எக்ஸோட வேல்யூ 7. ஸோ 7க்கு நேராக அந்த பாயிண்ட் கிராஃப் வந்து டச் பண்ணியிருக்குது 6 பாயிண்டில் டச் பண்ணியிருக்கு. ஸோ f of 7 is equal to 6. is the next value. Cல f of 2 is equal to xோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது உங்கள் கிராஃப் எங்கே வருதுன்னு பாருங்கள். 2 ஆல்சோ உங்களுக்கு எங்கே தான் வந்திருக்கு? அந்த கிராஃப் வந்து எங்கே டச் பண்ணியிருக்கு அப்படின்னா 6ங்கிற பாயிண்டில் தான் இது டச் பண்ணியிருக்கு. ஸோ f of 2 is equal to 6. தென் டி ஆப்ஷன் பாருங்கள். f of 10 is equal to 10ங்கிற பாயிண்டில் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ 10ல் இங்கே என்ன இருக்கும்? 0 is 0. செகண்ட் ஆப்ஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x is equal to 1. அந்த எக்ஸோட வேல்யூ என்ன? உங்களோட ஒய்யோட வேல்யூ 1ஆக வரும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃபை பாருங்கள். இதான் 1. ஒய்யோட வேல்யூ 1 தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கிராஃபில் ஒய்யோட வேல்யூ 1. அந்த கிராஃப் எங்கே போய் டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ 9ஐயும் டச் பண்ணல, 10ஐயும் டச் பண்ணலை. 2க்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த கிராஃப் வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒய்யோட வேல்யூ வந்து நான் என்னென்னு எழுதிக்கலாம்? 9.5 எடுத்துக்கலாமா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் இஸ் f of 9.5 is equal to 1. பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 9.5ஆக இருக்கும்போது கிராஃப் வந்து எதில் இருக்கும்? 1ல் இருக்கும். தென் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைன் அப்படின்னாலே நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸில் பாருங்கள் 0லேருந்து 10 வரை, அது வந்து 0, 1, 2, 3 மட்டும் இல்லை, 0ல் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் 0.2, 0.3 எல்லாத்துலேயுமே அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு டச் பண்ணி வந்திருக்கு. ஸோ 0லேருந்து 10 வரை உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் இது வந்து இன்க்ளூட் பண்ணும். பாயிண்ட் வச்சுருக்க டேம் முதற்கொண்டு இன்க்ளூட் பண்ணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா set of all x such that 0 less than or equal to x less than or equal to 10
ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னது ரியல் நம்பர்ஸ், பாயிண்ட்ஸ் வேல்யூ முதற்கொண்டு இது இன்க்ளூட் பண்ணும். ஸோ இது வந்து என்னது டொமைன், டொமைன் ஆஃப் ஆர். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்சு கேட்டிருக்காங்க, அப்படி தானே. ரேஞ்ச் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். இதிலேருந்து இந்த கிராஃப் பாருங்கள், 0லேருந்து 9 வரைக்கும் உங்களோட கிராஃப் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க, 10 மட்டும் இல்லை ஒய் ஆக்சிஸில். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு 9 வரை இருக்கும். ஸோ அந்த கிராஃபை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு set of all x such that 0 less than or equal to x less than or equal to 9, comma x belongs to R. இதுதான் உங்களுடைய ரேஞ்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் ஆர் அண்டர் எஃப்? எஃப்க்கு கீழே உள்ள இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 5 தான் வரும். ஸோ fourth one is 5 our answer. Hence we proved. So next sum, fifth sum, let f of x oda value x 2x plus 5 if x is not equal to 0 இருக்கும்போது என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? f of x plus 2 minus f of 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து என்னன்னு சால்வ் பண்ணி காட்டணும். ஸோ given என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to 2x plus 5 given sum. ஸோ இதில் ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். f of x plus 2 வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது x இருக்க இடத்துல x plus 2வை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 into x plus 2 plus 5 then is equal to 2x plus 4 plus 5 then is equal to 2x plus 9. இதுதான் உங்களுடைய ஆன்சர் f of x plus 2 உடைய வேல்யூ. தென் f of 2 அப்ளை பண்ணுவோம். x பதிலாக 2வை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது ஒரு ஆன்சர். 2 into 2 plus 5 then is equal to 4 plus 5 then is equal to 9. f of 2 ஓட ஆன்சர். தென் இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிச்சு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். f of x plus 2 minus f of 2 divided by x then is equal to, ஃபஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2x plus 9 minus 9 divided by x. ஸோ 9 கட் ஆயிரும். ஸோ 2x divided by x. ஸோ x கட் ஆயிரும். ஸோ your answer is 2. Then sixth sum பாருங்கள். A function f defined by f of x is equal to 2x minus 3. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? எப்படி f of x is equal to 0வாக இருக்கும்போது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் such that f of x is equal to xஆக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன? ஃபோர்த் ஆப்ஷன் ஃபைண்ட் எக்ஸ் such that f of x is equal to f of 1 minus x. ரெண்டு ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? கிவன் டேம் f of x is equal to 2x minus 3. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? f of 0 ஃபஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடுவோம். f of 0 plus f of 1 divided by 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எழுதிக்குவோம். f of 0 is equal to எக்ஸுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 into 0 minus 3 then is equal to minus 3. then f of 1 2 into 1 minus 3 is equal to 2 minus 3 is equal to minus 1. ஸோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f of 0 plus f of 1 divided by 2 is equal to minus 3 minus 1 divided by 2 then is equal to minus 4 by 2 then is equal to minus 2. your answer. then second option பாருங்கள். என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? f of x is equal to 0வாக இருக்கும்போது. ஸோ ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
2x minus 3 is equal to 0. So 2x is equal to 3, then x is equal to 3 by 2. So x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இஸ் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். f of x is equal to x இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் எழுதுங்க. 2x minus 3 is equal to x. So 2x minus x is equal to plus 3. So x 2xல x subtract பண்ணால் x வரும் is equal to 3. Then fourth option, find x such that என்ன கண்டிஷன்னா f of x is equal to f of 1 minus x. First find பண்ணுங்க. f of 1 minus x is equal to 2 into 1 minus x minus 3, then is equal to 2 minus 2 into x minus 3, then is equal to minus 2x minus 1. ஸோ ரெண்டே சால்வ் பண்ணுவோம். f of x ஓட வேல்யூ என்னது 2x minus 3 is equal to minus 2x minus 1. ஸோ இந்த minus 2x இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ 2x plus 2x is equal to 3 இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ ப்ளஸ் ஆயிரும் 3 minus 1. Then 4x is equal to 2. Then x is equal to 1 by 2 is your answer. Then the seventh sum, open box is to be made from a square pieces of material 24 cm on the side. ஒரு ஸ்கொயர் பீஸில் இருந்து மெட்டீரியல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஒவ்வொரு பீஸாக எடுக்கிறோம். பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஒவ்வொரு இங்கே 24 cm ஸ்கொயர்ஸாக நம்ம என்ன கட் பண்ணுறோம் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்ட் டேர்னிங் அப் த சைட் ஆஃப் ஷோன் ஃபிகர் எக்ஸ்பிரஸ் த வால்யூம் v. அந்த வால்யூம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒரு ஸ்கொயர் பீஸ். அந்த ஸ்கொயர் பீஸ்லேருந்து ஒவ்வொரு பீஸாக ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். தென் எக்ஸ்பிரஸ் த வால்யூம் v ஆஃப் த பாக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே கிவன் ஆன்சர் பாருங்கள். டயக்ராம் வந்து உங்களோட சம்லே கொடுத்துட்டாங்க. 24 minus 2x இந்த சைஸ்லேருந்து இந்த டேர்ம் வர. ஸோ இதோட வால்யூம் என்ன? தென் v is equal to 24 minus 2x the whole square. வால்யூமோட ஃபார்முலா. ஸோ 4 சைஸ்லேயும் ஈக்குவலாக அதே தான் இருக்கும் 24 minus 2xன்னு. ஸோ என்ன பண்ணுறேன்னா 24 minus 2x the whole square ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். இது a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் f டிஃபைன்ட் பை f of x ஓட வேல்யூ ஃபைண்ட் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இதில் ரெண்டு கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 3 minus 2x. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிக்குவோம். எக்ஸ் ஸ்குவாட். அப்போ எக்ஸ் இருக்க டேமை எந்த மாற்றணும்னா எக்ஸ் ஸ்குவாடாக மாற்றினா போதும். ஸோ நத்திங் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு பாருங்கள் f of x the whole square then is equal to 3 minus 2x the whole square then is equal to 9 plus 4 into x square 12 into x. then ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் போடணும். எது? f of x square is equal to f of x the whole square ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஸோ 3 minus 2 into x square is equal to 9 plus 4 into x square minus 12 into x. ஸோ ரெண்டை ஈக்குவேட் பண்ணுவோம். minus 2 into x square minus 4 into x square plus 12 into x எல்லா டைமும் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். plus 3 minus 9 is equal to 0. So minus 6 into x square plus 12 into x minus 6 is equal to 0. So minus ஆல எல்லா டைமே மல்டிப்ளை பண்ணால் 6 into x square minus 12 into x plus 6 is equal to 0. இது ரெண்டு டைமே நம்ம சால்வ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து
3 into 6 into 6 36. ஸோ 36 பிரித்து பாருங்கள். 6 into 6 மைனஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36. இதை ஆட் பண்ணால் நமக்கு -12 கிடைக்கும். ஸோ இதை டிவைடட் பை 6 போட்டுக்கோங்க. ஸோ 1 -1 அப்படின்னு 2 டேர்ம் கிடைக்கும். ஸோ gives x minus 1 the whole square. ஒரு ஆன்சர். இதில் இந்த எக்ஸோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x minus 1 the whole square is equal to 0. Then x minus 1 is equal to 0. Then x is equal to 1. Hence we prove. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as functions of time t in hours. ஒரு பிளேன் வந்து ஃப்ளை ஆகிறதுக்கு உங்களுக்கு 500 km per hours ஆகுது. ஸோ இந்த பிளேன் ஃப்ளையிங் த டைம் t hours. t ஹவர்ஸுக்கு ஒரு டோட்டல் டைம் இஸ் 500 into t. ஒரு ஆன்சர். The data in the adjacent table depicts the length of the woman's forehead and her corresponding height. ஒவ்வொரு woman'sக்கு கரஸ்பாண்டிங்காக ஹைட்டை வந்து பேஸ் பண்ணி நமக்கு 2 டேட்டாவை பிரித்து கொடுத்துட்டாங்க. y is equal to ax plus b where a and bங்கிறது இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அதாவது லென்த் எக்ஸ் ஆஃப் ஃபோர்ஹெட்டோட வேல்யூ 35 சென்டிமீட்டர்னா ஹைட் வந்து உங்களுக்கு 56 இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கணும். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் ஏ அண்ட் பி ஓட வேல்யூ பண்ணணும். ஸோ இஸ் அ ரிலேஷன் தான். அப்படி தான் நம்ம 35 56 45னா 65 50னா 69.5 55னா 74. எவ்ரி இமேஜ் ஹேஸ் யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் படி எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏதாவது 2 வேல்யூவை எடுத்து சால்வ் பண்ணி நம்ம வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்னது 56 ஈக்குவேஷன்ஸ் படி. ஸோ கிவன் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏதாவது 2 வேல்யூ எடுப்போம் டேப்லேஷனில். இங்கே ஒய்யோட வேல்யூ 56 எடுப்போம். அப்போது 56 is equal to a into 35 plus b. இது ஒரு வேல்யூ. அதேமாதிரி செகண்ட் டேர்ம் ஒய்க்கு 65 எடுப்போம், எக்ஸுக்கு 45 எடுப்போம். அப்போ 65 is equal to a into 45 plus b. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ மைனஸால் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ பியும் கட் ஆயிரும். ஸோ 45லேருந்து 35 போனால் உங்களுக்கு 10 into a கிடைக்கும், -10 into a. தென் இதுலேயும் அதே மாதிரி -65ல் 56 போனால் 9 வரும். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் மைனஸும் ப்ளஸ் பண்ணுங்கள். 9/10 இஸ் ஈக்குவல் டு ஏ. இல்லது எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9 ஏவோட ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 56 இஸ் ஈக்குவல் டு 35 into 9/10 ப்ளஸ் பி. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பி இஸ் ஈக்குவல் டு 56 minus 63/2. தென் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் எல்சிஎம் எடுங்க, -63 divided by 2 then is equal to 49/2 is equal to 24.5 ஆன்சர் வரும். தென் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த விமன் ஹூஸ் ஃபோர்ஹெட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அதாவது டேப்லேஷனில் இல்லை, இந்த ரெண்டுக்கு இடையில 40 சென்டிமீட்டராக இருந்தால் 20 இன்ச்சஸ் எந்த இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சம் எழுதுவோம். ஃபார்முலா வந்து y is equal to ax plus b. இப்போ எக்ஸோட வேல்யூ 40, ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்யோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ y is equal to 40 into a plus b then is equal to 40 into
9/10 ப்ளஸ் 49/2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் பண்ணோன்னா ஒய்யோட ஆன்சர் 60.5 inches. தென் ஃபோர்த் ஆப்ஷன் இதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த forehead of the women if her height is 53.3 இன்ச்சஸாக இருக்கும்போது லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைனல் பண்ணியிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சேம் ப்ரொசீஜர் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ 53.3 is equal to 9/10 into x plus 49/2. இது எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். ஸோ 53.3 minus 49/2 is equal to 9/10 into x. எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் 32 centimeters is equal to x. Hence we prove. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.